ஹாய் பல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடு வாங்காதேன்ற டைட்டிலில் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டோரியாக இருக்கும். இதுவும் சேம் அந்த சின்ன சின்ன செய்திகள் பெரிய பெரிய விஷயங்கள்ன்ற புக்கில் இருக்குது. லைப்ரரியில் புக் கிடைக்கும். போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம ஸ்டோரியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரி கூட போகலாம். கொடு வாங்காது. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடைக்காரர் ஒருத்தர், அவர் பேர் கண்ணாயிரம். ஒரு சில நாட்களாக வந்துட்டு படுக்கையாகவே இருந்தார், உடம்பு சரியில்லாமல். ஒரு நாள் அவரோட பையனான பிரபு வந்துட்டு, வா என் பக்கத்தில் வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார். அப்புறம் பிரபுக்கிட்ட கண்ணாயிரம் சொல்கிறாரு, இந்த மாதிரி மகனே, நான் வந்து இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட இருக்கேன்னு தெரியல, என்னால் உயிரோட இருக்க முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் நாளைக்கு கூட என் உயிர் தெரிஞ்சிருந்தேன் என்னை விட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ, அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற அறிகுறி பார்த்தீங்கன்னா, நிழலிலே போய் நிழலிலே வா, ருசியானதை சாப்பிடு, கொடு வாங்காது, இப்படின்ற மாதிரி 3 அறிகுறி அவருக்கு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, நான் சொன்ன இந்த 3 அறிகுறிப்படியே வந்து ஃபாலோ பண்ணி அனுப்பியான்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கின கையோட பிரபுவும், நான் கண்டிப்பாக வந்து நான் இதை பண்ணி காட்டுறேன், நிறைவேற்றுறேன், உங்கள் கடைசி அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த உடனே அவங்க அப்பாவோட உயிர் வந்து அங்கேயே தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பா சொன்ன மாதிரியே பிரபுவும் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதுபடியே நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் ஃபஸ்ட் அறிவுரையாக வந்து நிழலே போய் நிழலே வாழ்ன்ற அந்த அறிவுரைப்படி அவரோட வீட்டிலேருந்து அவங்க மளிகை கடை வரைக்கும் ஃபுல்லாக கூரை மாதிரி போட்டு வெயில் படாத அளவுக்கு அந்த நிழலே போய் நிழலே வந்தார். அவங்க 2வது அறிவுரைப்படி ருசியானதை சாப்பிடுன்றதுக்காக அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, என்னென்னலாம் ருசியாக இருக்குமோ அது எல்லாமே வந்து வாங்கி நல்லா சாப்பிட ஆரம்பித்தார். 3வது அறிவுரைப்படி கொடு வாங்காதேன்ற சொல்லுக்காக கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட வந்து என்ன பொருள் வாங்கினாலும் காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே அவங்க மளிகை கடையில் இருந்து எல்லா சாமான்களும் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படியே நாள் போக போக பிரபுவோட உடம்பு ரொம்ப மெலிதாக ஆரம்பிச்சிருச்சு. பிரபுக்கிட்ட இருந்த காசு பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் தான் கண்ணாயிரத்தோட ஃப்ரெண்டு கணேசன்றவர் வந்து பிரபுவை பார்க்க வந்தார். ஏன் பிரபு இப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கிட்ட கேட்கும்போது, பிரபு சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா இறக்கும்போது இந்த மாதிரி தான் 3 விஷயங்கள் சொல்லிட்டு போனார், அந்த 3 விஷயம் இப்படி தான் நான் நடந்துக்கிறேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரபு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லை பிரபு, தப்பு, உங்கள் அப்பா சொன்ன அறிவுரை வந்து நீ தப்பாக புரிஞ்சிருக்க, அதுக்கான அர்த்தத்தை நான் இதை சொல்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அறிவுரைப்படி நிழலே போய் நிழலே வான்ற அறிவுரை என்னென்னா, சூரிய உதயத்திற்கு முன்பு கடைக்கு போ, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் கடையை விட்டு வீட்டுக்கு வா அப்படின்ற அந்த அறிவுரை தான் ஃபஸ்ட் அறிவுரை. செகண்ட் அறிவுரைப்படி ருசியானதை சாப்பிடு என்றால் ரொம்ப ஆரோக்கியமான, உடம்புக்கு நல்லதான அந்த மாதிரி விஷயங்களை தேடி சூஸ் பண்ணி சாப்பிடு. உன் உடம்பு எது கட்டு நிறைந்ததாக உணவாக இருக்குமோ அதை தேடி சாப்பிட்டுன்றத 2வது அறிவுரைக்கான அர்த்தம். 3வது அறிவுரைக்கான அர்த்தம் என்னன்னா, கொடு வாங்காது. கொடு வாங்காது அப்படின்னா வந்து தர்மத்தை கொடுத்துட்டு கேட்டு வாங்குறது திருப்பி. அதாவது உதவி செய்கிற அப்படின்னா அந்த உதவியை திருப்பி கேட்டு வாங்குறது, உதவி எதிர்பார்க்காத, நீ மாட்டுன்னு உதவி பண்ணிகிட்டே இரு, உனக்கான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நல்லா நடக்கும். நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு உதவி பண்ணாத, அதான் கொடு வாங்காதீங்கன்னா அறிவுரைக்கான அர்த்தம். நீங்கள் மேலே நடந்துக்கோ, இதான் அவங்க அப்பா சொன்ன அறிவுரைன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பிரபு வந்துட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு கடைக்கு போயிட்டு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா கடையை விட்டு வீட்டுக்கு வருவார். தேவையான ருசியான சாப்பாடுகள்லாம் பார்த்து ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கிட்டாரு. அவர் உடம்பையும் பார்த்துக்கிட்டாரு. 3வது அறிவுரையாக வந்து கொடு வாங்காதுன்றதுக்காக வந்து நிறைய இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க பார்த்துக்கிற மாதிரி காசு கொடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தார். 3 விஷயங்களும் பண்ணிவிட்டு தந்தை சொல்லிய மந்திரம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை வந்து கடையில் ஏறி வச்சுக்கிட்டு அவர் லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழ தொடங்கும். ஸோ இந்த கதையில் வர கதாபாத்திரம் பிரபு மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கை நடக்கும் நிகழ்வுகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரும் ஒரு விதமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நான் பண்ணுறது சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, மற்றவங்களுக்கு பாதிக்குமா வலிக்குமா, நமக்கு பிரச்சனை உண்டாக்குமா, இந்த அடுத்தவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குமா, என்ன ஏதுன்னு எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த நாளை கடந்து போயிட்டு இருக்கும். பிரபுவுக்கு அவங்க அப்பா கண்ணாயிரன் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து போயிருக்கும்.
நிறைய அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த அறிவுரை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணாமலே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பிளைண்டாக பண்ணுவாங்க. சரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிளைண்டாக பண்ணாமல், கடமைக்குன்னு பண்ணாமல், அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அது என்ன நல்லது இருக்குது, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையா, நம்ம சந்தோஷமாக இருப்போமா, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்லையா பார்த்துட்டு பண்ணுங்க. நீ சந்தோஷமாக வாழ்றது மட்டும் இல்லாமல், நீ நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல், மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு வழியை நீங்கள் உண்டாக்கணும். மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கண்ணாயிரம் நண்பர் கணபதி வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாருமே எல்லா டைம்லையும் எல்லாருமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கும். எல்லாருக்குமே ஒரு மாதிரி வந்து ஒருத்தர் வந்து திருத்திக்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளாக தெரிஞ்சு வாழ கற்றுக்கணும். நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. நல்லாவே இருக்கும். தேங்க்யூ.